யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஆபீஸ் மூலியமா உங்களுக்கு ஒரு உடனடியா ஆபீஸ் ஒர்க் மட்டும் பண்ற மாதிரியான வேலைகள் இருக்கு. என்னன்னா ட்ரெயின் சைட் அசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் தான் இப்போ நமக்கு விட்டுருக்காங்க. இதுக்கான மாச சம்பளம் 25,120 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு ஒர்க்கிங் டைம் தான். காலைல 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 4 மணிக்கு நீங்க வீட்டுக்கு திரும்புற மாதிரியான ஒரு வேலை. சோ இந்த வேலைகளுக்கு சிங்கிளா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் இருக்கு. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை. சோ இதுக்கு வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட டிஎன்பிசி குரூப் 4 பேட்டர்ல தான். எப்படி எக்ஸாம் மட்டும் எழுதுனா பாஸ், ஜஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான். தனிப்பட்ட இன்டர்வியூ அப்படின்னு கிடையாது. ஏன்னா இன்டர்வியூ நிறைய பேருக்கு கொஞ்சம் அலர்ஜி தான். சோ அதனால நான் வந்து சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஜாப் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வேலை தான். சோ இந்த வேலைகளுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எங்க வேணாலுமே இருக்கலாம். சோ இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அப்படின்ற குறிப்பு இல்ல. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயோ அண்ட் ரயில்வே ஜோன்ஸ்லயோ எங்க வேணாலும் இருக்கலாம். எங்க போட்டாலும் நீங்க போய் உங்க வேலைகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதையும் பார்த்துக்கோங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே எலிஜிபிள் தான். இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டைரக்டா நம்மளோட அபிஷியல் வெப்சைட் குள்ளயுமே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இதுதான் இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஆபீஸ் மூலியமா நமக்கு தந்திருக்கக்கூடிய வேலை. கடைசி தேதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க மே 19. இந்த மாசம் 19ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி ட்ரெயின் சைட் அக்சஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டெக்னிக்கல் ஜாப் டிபார்ட்மெண்ட்ல தான் அந்த வேலைகள் விட்டுருக்காங்க. முக்கியமா இது ரயில்வேக்குள்ள என்ன மெயினான டிபார்ட்மெண்ட் வருதுன்னா ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. RITES அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சோலார் பவர் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் மூலமா தான் விட்டுருக்காங்க. சோ ஆமா, இன்னைக்கு சோலார் பவர் எனர்ஜி அப்படின்றது எல்லா இடங்களுமே வளர்ந்துட்டு தான் வந்து இருக்கு. ஏன்னா அதோட தேவைகள் அப்படின்னு இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான இபி, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை மட்டும் நம்ம பேஸ் பண்ணிடாம சோலாரை பேஸ் பண்ணி நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி விஷயங்களை அவங்க எடுத்து கொண்டு வராங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வேவோட டிபார்ட்மெண்ட்ல தான். சோ நீங்க ரிட்ஸ் அப்படின்னே வேற ஏதோ டிபார்ட்மெண்ட் நினைக்க வேணாம், ரயில்வேக்குள்ளே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தாங்க. ரயில்வேக்குள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. IRCTC இருக்கு, RRB போர்டு இருக்கு, RRC இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ல இதுவும் ஒண்ணு. ஆனா இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ரயில்வேவோட போர்டு தான். கவலைப்பட தேவையில்ல. சோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா ரெகுலர் அப்பாயின்மெண்ட் தான். ஐ மீன் வந்து இது கான்ட்ராக்டோ இல்ல இன்டர்ன்ஷிப்போ கிடையாது. நார்மலா எடுக்கக்கூடிய வேலைகள் தான், நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் தான். சைட் அசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை. சோ தமிழ்நாட்டுல உங்களுக்கு எங்க வேணாலுமே போஸ்டிங் அப்படின்னு கொடுக்கப்படும். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல இருந்து அப்ளை பண்ணால. சோ தமிழ்நாட்டுக்குள்ள தான் ஜாப் அப்படின்றது இருக்கும். வேற மாநிலங்கள் அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ இந்த வேலைகளுக்கு 30ஆம் தேதி நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. மே 19ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் ஆன்லைன்ல மட்டும் தான் இந்த வேலைகளுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும். சோ அதே மாதிரி சைட் அசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் தான் வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த சைட் அசஸர் வேலை வாய்ப்புகளுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்றேன். நீங்க பேசிக்கா 10th வந்து முடிச்சிருக்கணுங்க. அந்த 10th கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு மேல ITஐ வந்து முடிச்சிருப்பாங்கல்ல, ட்ரேட், அதுல வந்து எலக்ட்ரிஷியனோ இல்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ இல்ல எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் இ முடிச்சிருப்பாங்க, ECE முடிச்சிருப்பாங்கல்ல அதுல. சோ அதே மாதிரிக்கே வந்து இந்த சோலார் பவர் எனர்ஜி சார்ந்த ஏதாச்சும் ஒரு டிகிரியோ கோர்ஸோ முடிச்சீங்க அப்படின்னா நீங்க எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ப்ரோ நான் இது 10th IT மட்டும் முடிக்காம சேம் கோர்ஸ் வந்து நான் டிப்ளமோல முடிச்சிருக்கேன், அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணிக்கலாம். இதே சேம் எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், EC, இந்த டெக்னிக்கல் மெக்கானிக்கல் நான் வந்து BE ல முடிச்சிருக்கேன், அப்ளை பண்ணலாமா கேட்டா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ யார் அப்ளை பண்ண முடியாதுன்னா ஆர்ட்ஸ் இல்லைன்னா சயின்ஸ் டிகிரி முடிச்சிருப்பாங்களே அவங்க மட்டும் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்க ITல ட்ரேட் முடிச்சவங்களோ இல்ல டிப்ளமோல முடிச்சவங்களோ இல்ல இன்ஜினியரிங்ல இந்த கேட்டகரிஸ் முடிச்சவங்களோ தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசா கேட்கல. இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மணிக்கு 40 வயசு வரைக்கும் இதுக்கான ஏஜ் லிமிட் கொடுக்கப்பட்டிருக்குங்க. சோ இந்த வேலைகளுக்கான ஏஜ் லிமிட் அதிகபட்சமா 40 வயசு தான். சரியா? 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பேருமே இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அண்ட் salary டீடைல்ஸ். சோ ஓப்பனிங் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா முதல் மாசம் 25,120 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கான சம்பளம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதுல இருந்து உங்களுக்கான salary இது வந்து ஜஸ்ட் நார்மல் பேயோடு தான். பிளஸ் இது போக உங்களுக்கான அலௌன்ஸ் அப்படின்னு இருக்குங்க. அலௌன்ஸ் எப்படி பார்த்தாலுமே ஒரு 4,500 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் இந்த ரேஞ்ச் பிட்வீன் கேப்ல உங்களுக்கான salary அப்படின்னு நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கும். இத முழுக்க டெக்னிக்கலையும் அண்ட் கோர் நாலேஜ்லயும் உங்களுக்கான சிலபஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க
இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கை மேல. சோ அதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லா இதுலயுமே இருக்கும். சோ நீங்க குடுக்கக்கூடிய 10த்தோ, 12த்தோ, சாதி சான்றிதழோ, டிசியோ, உங்க ஐடி ப்ரூஃபோ எல்லாமே ஒரு கரெக்ட்டா, அதுல எந்த விதமான ஃபேக் ஆக்டிவிட்டீஸும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. சோ இது எல்லா இதுலயும் நடக்கும். சோ மொத்தம் நமக்கு ரிட்டன் எக்ஸாம் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான். இந்த எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை கை மேல. அதுக்கப்புறம் டிவி மட்டும் தான். சோ அந்த டிவி எங்க நடக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சென்னையில இருக்கக்கூடிய ஆர்ஆர்பியோட அபிஷியல் ஆபீஸ்ல தான் வந்து நடக்கும். அப்படி இல்லைன்னா திருச்சியில இருக்கக்கூடிய ஆபீஸ்ல. சோ மேபி திருச்சி, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சென்னை. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு இடங்கள்ல தான் உங்களுக்கான இந்த கவுன்சிலிங்கான டிவி ப்ராசஸ் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து எப்படி ப்ரோ கேட்பீங்க? ரொம்ப ஈஸி தாங்க. நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ற விஷயங்களும் சொல்றேன். அப்படி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது மெயினா உங்ககிட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்க சிக்னேச்சர் போட்டிருக்கக்கூடிய ஸ்கேன் பண்ணக்கூடிய காப்பீஸ், எஜுகேஷனல் சர்டிபிகேட், வேலிட் ஐடி ப்ரூஃப், இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி எப்படி நம்ம வந்து எஸ்எஸ்சிக்கோ இல்ல டிஎன்பிஎஸ்சிக்கோ அப்ளை பண்ணும்போது நம்ம சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்றோமோ, சேம் அதே மாதிரிக்கு தான் இங்கேயும் அப்லோட் வந்து பண்ணணும். சோ இந்த இடத்துல லிங்க் பாக்ஸ்ல உங்களுக்கான அபிஷியல் பிடிஎஃப் இருக்கட்டும், அப்ளை பண்ணக்கூடிய ரயில்வேவோட ஆன்லைன் வெப்சைட் லிங்கா இருக்கட்டும். சோ நான் ரெண்டையுமே கொடுத்திருக்கேன். சோ இதை நீங்க தொட்டு தாராளமா இந்த வேலைகளுக்கு இப்ப உடனே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் லிங்க்ல உங்களுக்கான லிங்க் வந்து கிளிக்கர் அப்படின்றது பாத்தீங்களா, இதை நீங்க டச் வந்து பண்ணுங்க. அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து இதுதான். சோ இதுல தான் ஆக்சுவலா அப்ளை பண்ண போறோம். ரொம்ப ஈஸியாவே மினிமம் எனக்கு தெரிஞ்சு 5ல இருந்து ஒரு 2 நிமிஷத்துல நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்பதான் வரோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதனால மேல வந்து பாத்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஃபார்ம் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து பிளிங்க் ஆகி இந்த மாதிரி வந்து வரும். சோ இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கான வேகன்சி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வேகன்சிஸ் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க என்ன குடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா CL5 அப்படின்னு சொல்லி 25 உங்களுக்கு சைட் அக்சஸர் அப்படின்னு தெரியுதா? சோ இதுதான் நம்ம பார்த்த வேலை, சைட் அசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை தான். இந்த சைட் அசஸர் வேலைகளுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஓகேங்களா? இதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வந்துரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்ல அதுவே இருக்கும். அதையும் நீங்க வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க நேம்ல வந்து உங்க நேம் வந்து என்ன, அப்பா பேர் வந்து என்ன, உங்க ஜெண்டர் வந்து என்ன, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ரலா இல்ல ஓபிசி கேட்டகரிக்குள்ள வரீங்களான்னு கேக்குறாங்க. அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அந்த ஜிமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரிக்கு நீங்க டிசேபிலிட்டிஸா இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்ல வந்து இதுக்கு முன்னாடி ரிட்ஸ்ல வேலை பாத்துறீங்களா கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல, நோ அப்படின்ட்டு இருக்கும். இன்கேஸ் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு நீங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அப்ளை பண்றீங்களா, அதுவும் நோ தான். டிஃபென்ஸ்ல இருக்கீங்களா, அதுவும் நோ தான். சோ இசிஓ எஸ்எஸ்சிஓ கேட்டகரிக்குள்ள வரீங்களா, அதுவும் நோ தான். சோ அதே மாதிரிக்கு நீங்க இப்ப கரண்டா ரிட்ஸ்ல வேலை பாக்குறீங்களா, அதுவும் நோ தான். சோ மேக்ஸிமம் இது எல்லா பேத்துக்கும் நோ தான் வரும். 95%. சோ அதை கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க டிசேபிலிட்டிஸாவோ எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா மட்டும் அந்த பாக்ஸை பார்த்து எஸ் அப்படின்ற கொடுத்துக்கோங்க. அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா கீழே கேட்டிருக்காங்க. சோ இந்த வேலைகளை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு கேக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் வந்து பண்ணிட்டீங்க. சோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இங்க அப்ளிகன்ட் லாகின் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேல வந்து தெரியுது பாத்தீங்களா. சோ இந்த அப்ளிகன்ட் லாகினை நீங்க கிளிக் பண்ணா சோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சோ இதுல லாகின் ஐடியில நீங்க கொடுத்தக்கூடிய ஜிமெயில் ஐடியும் அண்ட் உங்க பாஸ்வேர்டு, உங்க டேட் ஆஃப் பர்த் இதை போட்டுட்டு சோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். சோ அதுல உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இன்கேஸ் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்.